தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை. நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை. ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக பெய்த மழை. ஈரோட்டில் கனமழை காரணமாக தீபாவளியையொட்டி சாலையோரம் கடைகள் அமைத்திருந்த வியாபாரிகள் பாதிப்பு. திருவண்ணாமலை பேருந்து நிலையத்தில் மழை நீருடன் கழிவுநீரும் கலந்து குளம் போல் தேங்கி நின்றதால் பயணிகள் அவதி. தமிழக ஆந்திர எல்லைப் பகுதிகளில் தொடர் கனமழை எதிரொலி. அறுவடைக்கு தயாராக இருந்த 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. 71 வேட்பாளர்களில் பட்டியலென மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு அதிக முன்னுரிமை. பீகாரில் ஆர்ஜேடி, காங்கிரஸ் அடங்கிய மெகா கூட்டணியில் தொகுதி பங்கீடு இன்று முடிவுக்கு வரலாம் என காங்கிரஸ் எம்பி நம்பிக்கை. 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுவதாகவும் 3-4 இடங்களை பிரிப்பதில் இழுபறி இருப்பதாகவும் பேட்டி. தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் முக்கியம் வாய்ந்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல். மூத்த வழக்கறிஞர்களோடு அவசர ஆலோசனை நடத்திய முதல்வர் ஸ்டாலின். ஏழை மாணவர்களின் கனவை நிறைவேற்றி வருகிறது தமிழக விளையாட்டுத்துறை. எளியோரின் வெற்றியே நம் அரசின் வெற்றி என முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. நம்மை பொறுத்தவரையில ஜெர்லின், ரோசிமீனா, காசிமா போன்ற எளியவர்களோட வெற்றி தான் நம்ம அரசுடைய வெற்றி. எத்தனையோ ஏழை வீரர்களுடைய கனவை தமிழ்நாடு விளையாட்டுத்துறை இன்றைக்கு நிறைவேற்றி வருது. திமுக ஆட்சியில் லஞ்ச லாவண்யம் தலைவிரித்து ஆடுவதாக நயினார் நாகேந்திரன் விமர்சனம். பாலியல் குற்றங்கள், கொலை, கொள்ளை போன்றவற்றில் தமிழகம் வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் பேச்சு. கரூர் வழக்கு தொடர்பான ஆவணங்களை நீதிமன்றத்தில் ஒப்படைத்தது சிறப்பு புலனாய்வு குழு. வழக்கை உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றிய நிலையில் ஆவணங்கள் ஒப்படைப்பு. சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள வீட்டில் தாவேக மூத்த நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை. ஆனந்த், நிர்மல்குமார், அருண்ராஜ் உள்ளிட்டோரோடு அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து விவாதித்ததாக தகவல். நீதிபதி குறித்து வலைதளங்களில் அவதூறு கருத்து பதிவிட்ட வழக்கு. திண்டுக்கல் தாவேக மாவட்ட செயலர் நிர்மல்குமாருக்கு ஜாமீன் வழங்கியது மாவட்ட நீதிமன்றம். டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடை நீட்டிப்பு. உச்சநீதிமன்றத்தின் முந்தைய இடைக்கால உத்தரவு தொடரும் என நீதிபதிகள் அறிவிப்பு. சந்தேகம் இருந்தாலே அரசு அலுவலகத்தில் நுழைந்து ஆவணங்களை எடுத்துச் செல்வீர்களா? டாஸ்மாக் முறைகேடு புகார் வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்வி. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடை வாங்க கடை வீதிகளில் திரண்ட மக்கள்.
சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட இடங்களில் களை கட்டிய விற்பனை. தீபாவளி அன்று பட்டாசு வெடிக்க நேர கட்டுப்பாடுகளை விதித்தது தமிழ்நாடு அரசு. காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையும் பட்டாசு வெடிக்கலாம் என அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கூடுதலாக சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டும். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ரயில்களில் டிக்கெட் விற்று தீர்ந்ததால் பொதுமக்கள் கோரிக்கை. மானாமதுரையில் மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி எல்லை தெய்வத்திற்கு அசைவு விருந்து படையல். 5 அடுக்கு மண்பானை சட்டிகளில் விளக்கேற்றி கரிச்சோறுடன் ஊர்வலம் வந்த மக்கள். வரலாறு காணாத அளவுக்கு விலை உயர்ந்தது தங்கம். சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 1960 ரூபாய் அதிகரிப்பு. தங்கத்துடன் போட்டி போட்டு விலை உயரும் வெள்ளி. சென்னையில் ஒரே நாளில் கிராமுக்கு 9 ரூபாய் அதிகரித்து 206 ரூபாய்க்கு விற்பனை. மடகாஸ்கர் நாட்டில் மாணவர் புரட்சிக்கு ராணுவம் ஆதரவு. உயிருக்கு அஞ்சி வெளிநாட்டுக்கு தப்பினார் அதிபர் ஆண்ட்ரி ரஜோலினா. டைம் இதழின் அட்டைப்படத்தில் இடம்பெற்ற தனது புகைப்படத்தை விமர்சித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், இதுவரை வெளியானதிலேயே மிக மோசமான புகைப்படம் என்றும் தலைமுடியை மறைத்துவிட்டதாகவும் ஆதங்கம். சுல்தான் ஜோஹர் கோப்பை இளையோர் ஹாக்கி தொடரில் சமனில் முடிந்த இந்தியா பாகிஸ்தான் ஆட்டம். இரு நாட்டு வீரர்களும் பாரம்பரிய கைகுலுக்களுக்கு பதில் ஹைஃபை சைகை.